நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழு கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 18வது மக்களவையின் அரசியல் அமைப்பிற்கு பிறகு ஆற்றும் முறை என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு. மாநிலங்களவையின் 264வது அமர்வு இன்று முதல் தொடங்குகிறது. ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவையின் 7ஆம் நாள் அமர்வு இன்று தொடக்கம். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை மீதான மானிய கோரிக்கைகள் விவாதம் நடக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் மற்றும் எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து கண்டித்து அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரதம். எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. நெல்லை, தென்காசி, தேனி உள்பட 12 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குற்றாலத்தில் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் குளிக்க அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதை அடுத்து தடையை நீக்கியது வனத்துறை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. 2வது நாளாக களக்காடு தலையணை அருவியில் குளிக்க தடை. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பில்லூர் அணை நிரம்பியது. 14,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக பெய்து வரும் மழை. கூடலூர், பந்தலூர் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறை. தூத்துக்குடியில் டாஸ்மாக் கடைக்கு வந்த மதுபான பெட்டிகளை ஊழியர்களை மிரட்டி பறித்துச் சென்ற மர்ம நபர்கள். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் வலைவீச்சு. திருவாரூரில் மது போதையில் தகராற்றில் ஈடுபட்ட மகனை அடித்துக் கொன்ற தந்தை. தந்தையை கைது செய்து போலீசார் விசாரணை. வேடச்சந்தூர் அருகே காதல் திருமணம் செய்து கொண்டு திருட்டு பைக்கில் சென்ற தம்பதி. புது மாப்பிள்ளையை போலீசார் கைது செய்ததால் கண்ணீருடன் நின்ற புதுப்பெண். மயிலாடுதுறையில் சாராய கடத்தலில் ஈடுபட்டவர்களுக்கு நூதன தண்டனை. மகளிர் பள்ளிக்கு சானிட்டரி நாப்கின் எரியூட்டும் இயந்திரங்களை வாங்கித் தர மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோகைன் போதைப் பொருள். நைஜீரியாவில் இருந்து காலனியில் மறைத்து கொண்டு வந்த இளம்பெண்ணை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை. நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் ஆந்திராவின் வளர்ச்சிக்காகவும் தனது அரசாங்கம் முடிந்த அனைத்தையும் செய்யும். தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்களுடனான சந்திப்புக்கு பின் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு.
மக்களின் குரலை எதிர்க்கட்சித் தலைவராக நாடாளுமன்றத்தில் எழுப்புவேன். சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு ராகுல் காந்தி உறுதி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்த தவைக தலைவர் விஜய்க்கு ராகுல் காந்தி நன்றி. ஒவ்வொரு இந்தியனின் குரலும் கேட்கப்படும் போதுதான் ஜனநாயகம் வலுவடையும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 3 நாட்கள் சிபிஐ காவல். டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. பீகாரில் மழையில் நனைந்தவாறு ரீல்ஸ் எடுத்த சிறுமி. மின்னல் தாக்கிய போது நூலிலையில் உயிர் தப்பிய வீடியோ காட்சிகள் வெளியானது. பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு திடீர் உடல்நலக்குறைவு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. வட மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெல்லி ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒடிசாவில் மின்னல் தாக்கி 5 பேர் உயிரிழப்பு. சாலைகள் மோசமாக இருந்தால் சுங்க கட்டணங்களை வசூலிக்க கூடாது. நெடுஞ்சாலைகளை பராமரிக்கும் நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா அணி. அரையிறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். T20 உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா இந்திய கிரிக்கெட் அணி? இன்றிரவு நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியுடன் பல பரீட்சை.